விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்ததும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதில் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இப்போ இந்த அடிப்படை வசனத்தை கேட்டிருந்தோம். உங்களுக்கு தலைப்பு என்னவா இருந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். அநேகமாக விசுவாசம், அதுதான் நான் நினைச்சேன். நீங்கள் அதுதான் சொல்லுவீங்க. ஆனால் இருக்கிறது வந்து இன்றைக்கான தலைப்பு என்னென்னா விசுவாசம் இல்லை, ஐக்கியம். அதாவது இணைந்திருத்தல், ஒருமனப்பட்டு இருத்தல், இசைந்திருத்தல், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது என்னன்னாக்கா, ஏன் இந்த கடுகு விதை சொல்கிறோம் இந்த அடிப்படை ஆதார வசனத்தில் கடுகு விதை சொல்கிறார் இல்லையா? அது ஏன்னாக்கா, கடுகு விதை சிறிதாக இருந்தாலும் அது வளர்ந்த பிறகு பெரிய மரமாச்சுன்னா அதோட கிளையில் வந்து ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து தஞ்சம் அடைத்தக்க பெரிய மரமாக ஆகும் அப்படின்றார். இப்போ கடுகு விதைனாக்கா எல்லாமே அவ்வளோதான், சின்னதாக தான் இருக்கும். அது வளரும்போது பெரிய மரமாகிடும். இது கடுகு விதையை எடுத்துக்கிறோன்னாக்கா விதையிலே சின்ன விதைன்றாரு. சரி, கடுகு விதை. இப்போ கடுகு விதை இப்போ வீட்டிலலாம் டப்பாவில் வச்சுருக்கோம். அது முளைச்சிருமா? முளைக்காது. ஒரு சிலது வந்து முளைக்கும். கடுகு இல்லை. இப்போ உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கி வச்சோன்னா வீட்டில் முளைச்சிடும். ஆனால் பயிராகாது. ஒரு 2-3 நாள் ஆகட்டும், இன்னும் அழுகி போயிடும், கெட்டுரும். இப்போது அது வளரும்னாக்கா அதுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. என்னன்னாக்கா நிலம். இப்போ எது எங்கே சேரணுமோ அங்கே சேர்ந்தால் தான் அது நல்லா உற்பத்தி ஆகும். உருளைக்கிழங்கு வீட்லேயே முளைச்சிச்சுன்ட்டு ஒரு ஷோகேஸில் எடுத்து வச்சிட்டாக்கா அது வீணாக போயிடும். அப்போ நம்ம எங்கே சேர்ந்துருக்கணும்? இப்போ இந்த ஐக்கியன்ற தலைப்பு வந்திருந்தோம். நீங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. என்னன்னாக்கா ஏற்கனவே கேட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏற்கனவே கேட்டு இருந்தாலும் மறுபடியும் நம்ம கேட்குறது இப்போ நம்ம சகோதரர் ப்ரேயர் பண்ண மாதிரி தான். நம்ம எங்கே விழுந்துருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் அப்படின்றத மீண்டும் வரிசையாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னாக்கா, நாம் யாரோட ஐக்கியமாக இருக்கிறோம், நாம் யாரு கூட இணைந்து இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு மோசையை பற்றிலாம் நம்ம பார்க்கும்போது மோசை தேவன் கூப்பிட்றாரு, நீ போயிட்டு எகிப்திலேருந்து என்னோடய ஜனத்தை கூட்டின்னு வா, பார்வோன்ட்டு நீ போய் பேசு. பார்வோனை வந்து உடனே அனுப்ப மாட்டார், சில காரணங்கள்லாம் சொல்கிறாரு. அப்போ மோசை என்ன சொல்கிறாரு? சரி, நான் போகிறேன், போய் கூட்டின்னு வந்துடுறேன், நான் போய் பேச விட்டுருவாரு அப்படின்றாரா? வாசிங்க, யாத்திராகமம் 3:11. யாத்திராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம். இப்போ இதுதான் சொல்லுது. கடுகு வந்து என்ன, அது சின்னதாக இருந்தாலும் பெரிய மரமான பிறகு ஆகாயத்து பறவைலாம் தங்குது. இப்போ மோசேவும் அங்கே அதுதான் சொல்கிறார், நான் எம்மாத்திரம். அதுக்கப்புறம் மோசேவை கொண்டு தேவன் நடத்தின காரியங்கள் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நடத்தினார். இதே தான் வந்து கிதியோன் கூட சொல்கிறாரு. நியாயாதிபதிகள் 6:15 வாசிச்சோம்னா கிதியோன் இதே சொல்கிறார். ஒரு முறை வாசிச்சுங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மானேசையின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இங்கே அதே தான் தேவன் என்ன சொல்கிறாரு அவருக்கு, நான் உன் மூலிமா இஸ்ரவேலை ரட்சிக்கிறேன் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் எப்படி முடியும், நான் சிறியவன். நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் மனாசே கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்னது. இப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட நிலையை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட யார் இருக்கிறது, நம்மளுக்கு யார் சொல்கிறது அதை விட்டாங்க. நான் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரை கொண்டு தேவன் என்ன நடத்துகிறாரு வேதத்தில் நம்மளுக்கு இருக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மிதியானியரை முறியடிப்பாய் என்றார். எப்படி முறியடிக்கிறாரு? ஒரே மனுஷன். மீதியானோட படை வந்து நம்மளுக்கு தெரியும்.
எவ்வளோ பெரிய படை, ஆனால் அவ்வளோ பெரிய படையை கூட ஒரே மனுஷனை அடிக்கிறது போல் உன்னை நான் அடிக்க வைக்குவேன். அப்போ கூட இருக்கிறது யாருன்ட்டு நம்ம பார்க்கணும். அதே தான் மோசேகன் சொல்கிறாரு, யாத்திரை 3:12, அதற்கு அவர், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அப்படி நம்மளுக்கும் இதே தான். நம்ம ஒரு சில சோதனை வரும்போது வெறும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நம்ம யோசிக்கணும். என்னன்னா வெறும் நம்மளோட பார்வைக்கு நம்மளால் இது முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்குவோம். ஆனால் நம்ம தேவனை சார்ந்து இருக்கும்போது நம்மளால் எது வேணாலும் செய்ய முடியும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, என்னோட இதில் நடந்துருந்து இப்போ 2 வாரத்துக்கு முன்னே ஒரு வேலை எடுத்தேன், கடை வேலை. ஆளுங்களை கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வரல. நான் ப்ரேயர் பண்ணேன்ப்பா, ஒருத்தர் கூட வரமாட்டாங்களே, எப்படி முடியும்? நான் ஒண்டியாக தான் பண்ணேன். அப்போ யோசித்தேன், அப்போ நம்ம யோசிக்கிறதுனா ஆளுங்க இருந்தால் நம்மளால் முடியும். ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கும், அவ்வளோ பெரிய படம் நம்ம கூட இருக்கும்போது அது மறந்துடும். எல்லோரும் சொல்லுவாங்க ஒன் மேன் ஆர்மி. ஒன் மேன் ஆர்மி யாருமே கிடையாது. தேவன் இல்லைனாக்கா ஒன் மேன் ஆர்மி யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய படம்னா இருக்கட்டும், தேவன் நம்ம கூட இருக்கும்போது அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பொருட்டே இல்லை, எந்த ஒரு காரியமாகவே நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம யார் கூட சார்ந்திருக்குன்னு தான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த கடுகு விதை சொல்கிறது வேறு விதைக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும். இப்போ பவுல் அப்போஸ்தலர் பற்றி நம்மளுக்கு தெரியும். பவுல் எத்தனாவது அப்போஸ்தலர்? கடைசி அப்போஸ்தலர் அவர் தான். ஆனால் அவர் மூலிமா தேவன் செய்த காரியங்கள் அவர் மாதிரி வேறு எந்த அப்போஸ்தலரும் செய்யலை. அப்போது நீ கடைசியாக வந்தியா, முதல்ல வந்தியா, சின்னதாக இருக்கிறியா, பெருசாக இருக்கிறியா, கருப்பாக இருக்கிறியா, வெள்ளையாக இருக்கிறியா, ஹைட்டாக இருக்கிறியா, அந்த இதுவே யாரும் பார்க்கறதில்ல. தேவன் பார்க்கறதில்ல, அது மனுஷனோட பார்வைக்கு தான். ஆனால் தேவன் பார்க்குறது நம்மளோட மனசு. நம்ம தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தா நம்மை கொண்டு தேவன் நடத்துவார். இதில் சவுல் ராஜா யாருனாக்கா இஸ்ரேலில் முதல் அரசர், முதல் ராஜா. அது யார்? மனிதர்கள் கேட்டுக்கொண்டதால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா. தேவனை ஏற்படுத்தினார். ஆனால் கடைசி வரைக்கும் இருந்தாரா? தேவன் கூட இருந்தாரா? தவறி போயிட்டார். அதே போல் சாமுவேல், தாவீதோட பையன் சாலமோன். அவர் தேவன்கிட்ட வரும்போது தேவன்கிட்ட என்ன கேட்குறாரு? எனக்கு சொத்து சுகம் வேணாம். அவர் கேட்குன்னா உன்னோட ஜனத்தை நடத்துறதுக்கு எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கன்னாரு. தேவன், நீ வேறு எதுவும் கேட்காம ஞானத்தை கேட்டதால உனக்கு இதையும் சேர்த்து தரேன் அப்படின்னு கொடுத்தாக்கா, கடைசியில் என்ன பண்ணார்? கடைசி வரைக்கும் தேவனோட நிரந்தரமாக இருந்தாரா? இல்லை. கடைசியில் அவரும் தவறி போயிட்டார். நாமளும் வரும்போது வாஞ்சியோடு வரோம். அந்த வாஞ்சை கடைசி வரைக்கும் இருக்குதான்னு பார்த்தாக்கா, ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் நான் வரும்போது நம்ம மோஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது தான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். அது அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த விசுவாசம் அதாவது வாஞ்சை கம்மியாயிடுச்சு. விசுவாசம் இல்லை, வாஞ்சை கம்மியாச்சு. இல்லை வேலை கொஞ்சம் பிஸி, இங்கே வேலை அங்கே வேலை, எனக்கு போவாகல, அந்த இதில் வாஞ்சை கம்மியாச்சு. ஸோ அப்படி நாம் இல்லாமல் தாவீதை போல் தேவன் எப்படி நம்மளை அழைத்தாரோ, அவர் எப்படி நம்மளை எதிர்பார்க்குறாரோ அது பிரகாரம் நம்ம வாழ வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10. போராடுகிற மாட்டை வாய் கட்டாயாக என்று தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்ம ஐக்கியமாக இருக்கணும்.
ஐக்கியம், நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு எதில் கன்ஃபார்ம் ஆகும், எதில் உறுதியாகும்னாக்கா, நம்மளாக வந்துடல, யாருமே வந்து அவங்களாம் வந்துடல. நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதால் தான் நம்ம இன்றைக்கி தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போது நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம், அது எப்படி நம்ம உறுதிப்படுத்தினாக்கா 10வது வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று. அப்போது நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னாக்கா ஒரே காரியத்தை பேசணும், ஒரே மனசோடு இருக்கணும். நம்மளுக்கு வந்து சபைக்கு வரும்போது ஒரு மனசு இருக்கும், வீட்டுக்கு வந்து ஒரு மனசாகிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் தேவனுக்குள்ளே ஒரே மனசாக இருக்கணும். தேவன் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் செய்யணும். அதுதான் வந்து ஒரே மனசு. அப்போ இதுதான் வந்து ஐக்கியம். அது யார் கூட ஐக்கியமாக இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க? கிறிஸ்து இயேசுவுடனே கூட ஐக்கியமாக இருக்கணும். இப்போ கிறிஸ்து இயேசுவுடனே ஐக்கியமாக இருக்கணும்னாக்கா அவ்வளோ ஈஸியான காரியமா? 1 நாளாகவும் 29:12 கொஞ்சம் வாசிக்கலாம். 29:12. ஐசுவரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எதுனாக்கா அப்போஸ்தலர் பவுல் வந்து கடைசியாக வந்து அப்போஸ்தலர். அவர் யோசிச்சிருந்தாக்கா, இல்லை நான் கடைசியாக வந்திருக்கிறேன், என்னால் எதுவுமே ஆகாது அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தாக்கா நம்மளுக்கு நிறைய தேவனுடைய வசனங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. மோசேவும் கேட்டார் தேவனுக்கிட்ட, நான் சின்னதாக இருக்கிறேன், என்னால் முடியுமான்னு. தேவன் என்ன சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னால் முடியும். அதுதான் 4 சொல்கிறார். தேவன் யார் கூட இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் இல்லாமல் இது சொல்லுவாங்க என்னன்னா, அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு அவங்க தமிழில். இப்போ தேவன் இல்லாமல் எதுவுமே அசையாது. ஏன்னா உண்டாக்கினது அவர் தான். இப்போ உண்டாக்கினவருக்கு எது எப்படி நடத்தணும், யாரை கொண்டு நடத்தணுன்ட்டு கண்டிப்பாக தெரியும். நாம் யோசிக்கலாம் என்னால் என்ன முடியும் அப்படின்ட்டு. நாம் அப்படி யோசிக்காமல் தேவனால் எல்லாம் முடியும்ட்டு நாம் தேவனை இசைந்திருக்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். குற்றம் சுமந்ததினால். அப்போ என்னன்னாக்கா நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம், வாயில சொல்லி இருக்குதுல்ல. இப்போ ஐக்கியமாக இருக்கிறோம் எதில் உறுதிப்படுத்தினா இங்கே சொல்கிறாரு வாசிங்க. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். அடுத்த வசனம். எப்படியெனில் யாக்கோப்பினிடத்தில் இருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இதுதாங்க பேதுரு எப்பேற்பட்ட அப்போஸ்தலர், இயேசு கிறிஸ்துவால் சாட்சி பெற்றவர். என்னன்னாக்கா, நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். நீ பூமியில் எது கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில் எதை அவிக்கிறாயோ அது பரலோகத்தில் விடுவிக்கப்படும். அந்த மாதிரி சாட்சி பெற்றவர் இங்கே என்ன தப்பு பண்ணுறாரு? ஜனங்களுக்கு பயப்படுறாரு. புறஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு பயந்ததால புறஜாதிகளுக்கு விட்டு விலகி போகிறதுக்கு. அப்போ அங்கே யார் கண்டிக்கிறாரு? கடைசி அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ நம்ம ஐக்கியமாக இருக்கிறோன்னா யார் வாயில் வார்த்தை வருது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, எந்த வார்த்தை வருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க பேதுரு நினச்சிருந்தா வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். நீ இயேசு கிறிஸ்துவ நேரில் பார்க்கல, நான் அவர் கூட இருந்திருக்கேன், இப்போ என்னோட உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம். கேட்டு இருந்தால் என்ன இருக்கும்?
பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும், இன்றைக்கி சபை இருந்திருக்காரு. ஆனால் அங்கே பேதுருவும் பொறுமையோடு இருக்கிறாரு. ஏன்னா வரக்கூடிய வார்த்தை எங்கேருந்து வருது, யார் பேசுகிறாங்களே யாருடைய வார்த்தைங்கிறது அவர் உணர்ந்துருக்கிறார். அந்த உணர்ந்ததால் தான் அந்த பொறுமை அவருக்கு கிடைச்சிருந்தது. அதே போல் பவுலுக்கு ஏன் சொல்லணும்னா, வசனம் பேசணுமா பேசிடணும். தேவனுடைய வசனம் தான். தேவனுடைய வசனம் குறித்து நம்ம பைபிள் நானாக ஏதோ பேசினாக்கா பைபிள் ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டா தப்பாயிடுமா, இப்படி சொல்லிட்டா தப்பாக எடுத்துவாங்களான்னு. ஆனால் தேவனுடைய வார்த்தை பேசும்போது யாராக இருக்கட்டும், 1000 பேர் இருக்கட்டும், 10 பேர் இருக்கட்டும், 100 பேர் இருக்கட்டும், நம்ம பைபிள் தேவனுடைய வார்த்தையை தைரியமாக நம்ம பேசணும். அதுதான் வந்து பவுல் செய்கிறாரு. பேதுருவை எதிர்த்து கேள்வி கேட்டார். அப்போ கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அவங்க ஐக்கியமாக இருந்ததால், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்தால அந்த ஐக்கியம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ கேள்வி கேட்காம விட்டு இருந்தா அங்கே இன்னொரு வாசம் அப்படியே வாசனை கண்டினியூ பண்ணுங்க கொஞ்சம். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். புரிஞ்சுங்களா? அப்போ பவுல் அங்கே கண்டிக்கலைனாக்கா, இப்போ இங்கே கண்டிக்கிறதுக்கு முன்னே பர்னபா போயிட்டார். பர்னபாவும் மற்ற யூதர்களும் அவர் கூட போயிட்டார். அப்போ இவர் அதை பார்த்துருந்தாலும் இவர் கோவம் வந்து கண்டிக்கிறார். அப்போ கண்டிச்சிருந்தால மறுபடியும் அந்த தப்பு நடக்கலை. அப்போ கண்டிக்காம விட்டாக்கா அப்போ நம்ம பண்ணுறது கரெக்டு, நம்ம பண்ணுறது சரியான பாதையில் நம்ம போயின்னு இருக்கிறோன்ட்டு பேதுருவும் பர்னபாவும் மற்ற யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அதே செய்துன்னு இருப்பாங்க. அப்போ அங்கே கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். நம்மளுக்கும் அதே தான். நாம் இயேசுவோட இணைந்து இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு மாதிரி வெளியே போய்ட்டு ஒரு மாதிரி இருந்தாக்கா நம்மளுக்கு கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், சகோதரர் கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த சகோதரர் கூட எப்படி கண்டிக்கணும்னா, மனசு புண்படலையா அது யோசிக்கவே கூடாது. தேவனுடைய வார்த்தை கொண்டு கண்டிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நானாக ஏன் இஷ்டப்படி பேசினா மனசு புண்படும். கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை பிரகாரம் நம்ம கண்டிச்சோன்னாக்கா மனசு புண்பட்டாலும் நம்ம தேர்த்திக்கலாம். ஏன்னாக்கா நான் என்னுடைய வார்த்தை சொல்லலப்பா, தேவனுடைய வார்த்தை சொல்லுவேன். இப்போ என் பசங்களுக்கு புத்தி சொல்லும்போது நான் அப்படி தான் சொல்லுவேன். நானாக திட்ட மாட்டேன். அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பைபிளுக்கு கையில் கொடுத்துட்டு இப்போ இந்த வசனம் படிப்பா, நான் எதுவும் சொல்ல. யாருடைய வசனம்? தேவனுடைய வசனம். அப்போ நான் சொல்லணும்னா தேவன் சொன்னாரா? நான் சொன்னாக்கா என் மேலே கோவம் வரும். தேவன் சொன்ன பிறகு தேவன் மேலே கோவப்பட முடியுமா? நம்ம திருந்துட்டு தான் பார்க்கணும். அதே போல் தேவனுடைய வசனத்தை கொண்டு யாரை வேணாலும் கண்டிக்கலாம் சத்தியத்தின் பிரகாரம். நீ தனிப்பட்ட விஷயத்தில் இப்போ எனக்கு ஒரு நெபோலியன் மேலே ஒரு கோபமோ இல்லை கர்ணா மேலே ஒரு கோபமோ வச்சுக்கின்னு நானாக என்னுடைய வார்த்தை பேசினாக்கா அது எனக்கு சப்ஜெக்ட் பேச டைம் கிடச்சிச்சு, இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு வசனத்தை நம்ம மனசு புண்படுத்துகிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு நான் ஒரு வசனம் சொன்னேன்னா அது என்னுடைய தவறு. புரிஞ்சுங்களா? அப்படி இல்லாமல் கண்டிக்கணும், தேவனுடைய வசனத்தை கொண்டு கண்டிக்கணும். அதே போல் கண்டிச்சுட்டு பிறகு நம்ம சாரி கேட்கக்கூடாது. மன்னிச்சிருங்க, மனசு புண்பட்டா என்னை மன்னிச்சிருங்க. அப்போ மன்னிப்பு நீ எப்போ கேட்குறோமோ அப்போ நம்மளுக்குள்ள சாத்தானம் வந்துச்சு. ஏன்னாக்கா தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்ம கண்டிக்கும் போது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மன்னிப்பு கேட்குறேன்னா உன்னோட மனசில் குற்ற உணர்ச்சி இருக்குது, அப்போ நீ வேணும்னே தான் பேசியிருக்கிற. இப்போ அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு மனசு குத்துதுனாக்கா குத்தணும்னு தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் அவங்க திருந்துவாங்க. ஏன்னாக்கா சொல்கிறது இல்லையா, பொன்னை பார்க்கு புடமிட்டு பொன்னை பார்க்கலாம் சுகத வாசனை நம்மளை ஏற்றுக்கணுனாக்கா பொன்னை போல் புடமிடுவேணும். இப்போ பொண்ணை ஏன் புடமிடுறாங்க? பூமியிலேருந்து எடுக்கிறாங்க தங்கத்தை அப்படியே கழுத்தில் மாட்டிக்கலாம் இல்லையா, ஏன் புடமிடுறாங்க? அவ்வளோ ஷைனிங்காக இருக்காது, அதில் இருக்கிற அசுத்தெல்லாம் நீங்கணும். அப்போ நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம மனசை குத்துதுனாக்கா அப்போ நம்மளுக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணிடுறோம். தப்பு பண்ண மனசு தான் வந்து இது சொல்லுவாங்க தெரியுமா, குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுக்கணும். அப்போ தப்பு செஞ்சவங்க தான் அந்த வார்த்தை வந்து குத்தம். எனக்கு எப்பயுமே யார் சப்ஜெக்ட் எடுத்தாலும், அது நெப்போலியன் பேராக இருக்கட்டும், டேனியல் பேராக இருக்கட்டும், யார் சப்ஜெக்ட் எடுத்தாலும் வார்த்தைங்க வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே குத்தம். ஏன்னாக்கா நான் தப்புங்க செய்கிறேன். அப்போ நான் நெப்போலியன் பேர் சொல்லும் போது நான் பேர் நீ வாரம் இதே தான் சொல்கிறேன். எனக்கு வாரம் இல்லை பேர் டெய்லி பைபிள் படிக்கும்போது கூட எனக்கு அப்படி தான் வரும். எனக்கு தேவையான வசனம் கரெக்டாக வரும். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணோன்னா கரெக்டாக அந்த வசனம் எங்கேனா ஒரு வசனம் எனக்கு குத்துவார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தப்பு பண்ணுறோம். அப்போ அந்த தப்பை விட்டு விலகணும். இப்போ பொண்ணை புடமிடுவது போல் ஒன்று புடமிட்டேனாக்கா இப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை நீக்கணும். இப்போ அதுக்கு தான் வந்து தேவனுடைய வார்த்தை வந்து நம்மளுக்கு குத்துறது அதுக்கு தான். அப்போ அசுத்தம் பொண்ணு புடமிடுறது பொண்ணு எவ்வளோ நாள் இருக்கும் நம்மகிட்ட? யாருன்னா தேடுன்னு தூக்கின்னு போயிடலாம், இல்லை சேட்டு கடைக்கு அடி வைக்கலாம்.
மிஞ்சி போனால் 1,000 நகை புதுசாக வாங்கினா 1,00,000 ரூபாய் நகை சேட்டு கடைக்கு போனாக்கா 70,000 ரூபாய் தருவான். ஆனால் நம்மளை புடமிட்டாக்கா நம்ம பொண்ணை பார்க்கலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவங்க. அப்போ நம்மள எந்த அளவுக்கு புடமிடணும், எந்த அளவுக்கு சோதிக்கணும், அந்த சோதனை தான் நம்மளுக்கு தேவன் சகோதரர்கள் மூலமாக கொடுக்குற வார்த்தைகள். அதே போல் பேசக்கூடிய சகோதரர்கள், அதாவது கண்டிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வந்து அவங்களா மனசில் பட்டு பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசணும். ஒன்று, அவங்க பேசுகிற வார்த்தை நம்ம இல்லை அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, என்ன தான் எய்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பேசுகிறது யாராக இருக்கட்டும், பேசுகிற வார்த்தை யாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தையா, அப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் அதனால நம்மளுக்கு இதுவாகுது அப்படின்ட்டு நம்ம மனசை மாறத்து பார்க்கணும். இதில் நம்மளை கண்டிக்கிறாங்கன்னா ஏன் கண்டிக்கிறாங்க? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அவங்க பாட்டுன்னு அவங்களுக்கு சத்தியம் தெரியும், இந்த தேவனுடைய வார்த்தைகள் பாயிண்டாக தெரியும், எந்த வசனம் எங்கே இருக்குது, எந்த அதிகாரத்தில் வருது, யார் எழுதுந்து, எந்த பக்கத்தில் இருக்குது, எல்லாமே தெரியும். ஏன் அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க போகக்கூடாது? ஏன் நம்மளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கூட இருக்கிறவங்கள கெட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஐக்கியம், கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமாக இருக்கிறோம். நம்ம அவயங்கள் சரீரம் ஒன்று. அப்போ ஒரு கை கெட்டு போகணும், வேறு ஒரு கை விட்டுற முடியுமா? ஒரு கண்ணு போச்சுன்னு ஒரு கண்ணு விட்டுற முடியுமா? அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அது பண்ணுறோமா இல்லையா? அதே போல் தான் எனக்கு சத்தியவாசனம் எல்லாம் தெரியும்ன்ட்டு அவங்க போகாமல் ஏன் நம்மளை கண்டிக்கிறாங்கன்னா நம்மளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் தான். ஒரு அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பிள்ளைங்க இருப்பாங்க? அதிகமான அந்த காலத்துலாம் 12, 24 அந்த மாதிரிலாம். இப்போ இந்த காலத்துக்கு 4 பசங்க இருந்தாலே பெரிய விஷயம். இப்போ அந்த 4 பசங்களை ஒரே விதமாக பார்த்துக்கிறோமா? 4 பசங்களையும் இப்போ எனக்கு 2 பசங்க, நான் 2 பேருமே ஒரே மாதிரி பார்க்கறதில்ல. ஏன்னா பொண்ணுனாக்கா எனக்கு ரொம்ப இஷ்டம். பையனை அடிக்குவேன், பொண்ணை அடிக்க மாட்டேன். இப்போ நம்மளுக்குள்ள இவ்வளோ பாகுபாடு இருக்குது. தேவன் அப்படி பண்ணுறாரா? நம்ம எல்லாரும் வரணுன்றதுக்காக அவரோட மகனை அனுப்புறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரு. அதே போல் நம்மளோட லைஃப்பில், உலக பிரகமான லைஃப்பில் நம்ம முன்னுக்கு வரணுன்ட்டு எதிர்பார்க்குறது அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யார் தெரியுங்களா? உலக பிரகாரமாக சொல்கிறேன், நம்ம சகோதர சகோதரி, ஆசிரியர்கள். ஒரு கிளாஸில் 100 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் 100 ஸ்டூடெண்ட்டுமே நல்லா படிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, 100 ஸ்டூடெண்ட்டுமே நல்ல நிலைக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன அவசியம்? அவங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? என்னுடைய ஸ்டூடெண்ட் நல்லா இருக்காங்க. என்னுடைய இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியல. அப்போ நம்ம டீச்சருங்களா தெரியலையா? என்ன சொல்லுவாங்கன்னா என் பசங்க தான் சொல்லுவாங்க. என்னுடைய மாணவர், என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன் பசங்க அந்த உரிமை. அதே போல தான் நம்மளை சகோதரர் கண்டிக்கிறாங்கன்னா ஏன் கண்டிக்கிறாங்க? நம்முடைய சகோதரன். நான் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உனக்கு வழி காமிச்சிருக்கிறேன், நீ என்னை பின்பற்றுவா. இப்போ அதே போல் நம்மளுக்கு முன்னே இருக்கிற சகோதரர்கள் அவங்க படித்து நம்மளுக்கு தெளிவாக தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லியிருக்கிறவங்க, இதை நீ பின்பற்றுவா. இப்போ அதை நம்ம பின்பற்றி போனாலே போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சகோதரர்கள் மேலே கோவப்பட்டுக்கிறோம். என்னை பற்றி தான் இப்படி சொன்னாங்க, இவர் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் இப்படி தான், நான் ஒன்று என்னை பற்றியே சொல்லுவார். ஏன் உன்னை பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ உன்னை பற்றி சொல்கிறாருனாக்கா நீங்கள் தப்பு பண்ணிக்கிறீங்க தானே அர்த்தம். நம்ம அப்படி நினைக்காம என்னை பற்றி சொல்கிறாரா, நல்லது, ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு குத்தி காட்டுறாங்க, நான் நெக்ஸ்ட்டு அந்த தப்பு பண்ணாத மாதிரி திருந்தத்துக்கு பார்க்கணும். புரியல? அதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டைனாக்கா கத்தி நம்ம பயன்படுத்துகிற கத்திலாம் ஒரு பக்கம் தான் கூறு இருக்கும், 2 பக்கம் கூறு இருந்துச்சுனாக்கா அது பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ டேலண்ட் வேணும் தெரியுங்களா? அது அந்த உரையில் வச்சாலே உரை கிழிஞ்சிரும். உரைக்கு என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? அந்த இது கத்தி வைக்கிறாங்களா பேக்கெட் மாதிரி, அது வச்சாலே அது கிழிஞ்சிரும். அப்போது அதுக்கு அது பயன்படுத்துக்க ஒரு தனி திறமை வேணும். அப்போ தேவனுடைய வார்த்தை பயன்படுத்தினாக்கா அதுக்கு எவ்வளோ பேர் திறமை வேணும்? பேசுகிறவங்களும் சரியான விதத்தில் பேசணும், கேட்குறவங்களும் சரியான விதத்தில் கேட்கணும். மனசுக்குள்ள கோபத்தாபம் இல்லாமல் கேட்டாக்கா சரியாக புரிஞ்சுக்கலாம். மனசில் வெறுப்பு வச்சுன்னு கேட்டாக்கா என்ன தான் சொல்கிறாங்க, இவர் வந்தால் எப்பயுமே இப்படி தான்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். அந்த தாட் நம்மளுக்கு இருக்கக்கூடாது.
அந்த தாட் வந்தாலே நம்ம தேவனுக்குள்ளே இல்லை, இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஐக்கியமாக இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. எப்படி இருக்குங்க? வேண்டாம் விருப்பம் இருக்கணுமா? ஒருமனப்பட்டு இதயம் எப்படி இருக்கணும்? கபடமில்லாத இருதயம். கபடம்னாக்கா கபடத்துக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா குழந்தைங்க தான். இப்போ அடிச்சிருங்க, அதுன்னு போயிடுவாங்க, ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, திருப்பி வருவாங்க. இப்போ எங்கள் தங்கச்சி பொண்ணு அப்படி தான், திட்டிடுவேன், அடிச்சிடுவேன், கூட எண்ணெயும் அடிக்கும், கோச்சிங் போயிடும், கொஞ்ச நேரம் விட்டு வரோம். ஸோ அதுதான் வந்து கபடம் இல்லாத இருதயம். அந்த இருதயம் நம்மளுக்கு வேணும். அந்த இருதயம் நம்மளுக்கு வேணும்னாக்கா நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஐக்கியமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து எங்கன்னா நம்மளுக்கு தெரியுறாரா? அவர் கூட நம்ம ஐக்கியமாக இருக்க முடியுமா? அவருடைய சரீரமாக இருக்கிற சகோதரர்கள் தான். அந்த சகோதரர்கள் கூட நம்ம ஐக்கியமாக இருந்தால் தான் நமக்கு அந்த கள்ள கபடி இல்லாத இருதயம் கிடைக்கும். ரோமரில் சொல்கிறாரு, 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 8-11. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் ஊதாசனத்துக்கு ஊதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி இந்த 9வது வசனம் படிச்சிங்க இல்லையா? தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. இதை நம்ம அறிஞ்சிக்கனால கள்ளங்கபடம் இல்லாத இருதயம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, தீமைக்கு தீமை, என்னை ஒரு அடி அடிச்சிட்டாங்களா அவங்களுக்கு பதில் அடிக்காமல் விடுறதில்ல. என்னை சப்ஜெக்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா அவங்களுக்காக ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு திட்டு மாதிரியே ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுறது. அப்போ அப்படி நம்ம செய்யக்கூடாது. நாம் எதுக்கு அழைக்கப்பட்டோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தீமைக்கு தீமை செய்யாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள். நாம் எதுக்கு அழைக்கப்பட்டோம்? இப்போ ஆசீர்வாதம் 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 யார் சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. நமக்கு தேவை அந்த ஆசீர்வாதம் இல்லை, உண்மையான ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம். நம்ம பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டோம். அந்த பரலோக அழைப்பு நாம் கைவிட்டக்கூடாது. அதுக்கு இந்த கள்ளங்கபடி இல்லாத இருதயம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. கண்டிப்பாங்க. 11வது வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவான். இதுதான் நம்ம பின்தொடரணும். ஏன்னா சமாதானம். ரோமர் 15:5 சொல்றாரு, நீங்கள் ஒருமனப்பட்டு தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போ நம்மளுக்கு 2 வாய் இருக்குதா? இல்லை 2-3 வாய் இருக்குதா? ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஆமாப்பா, எனக்கு ஒரே வாய் தான் இருக்குன்னு சொல்லலாமா? உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய், நெப்போலியனுக்கு ஒரு வாய், சிஸ்டருக்கு ஒரு வாய், ஆளாளுக்கு ஒரு வாய் இருக்குது இல்லையா? அப்போ ஆளாளுக்கு ஒரு பாட்டு தானே பாடுவாங்க. ஒரே வாயினால் மகிமைப்படுத்தினாக்கா இப்போ பாட்டு பாடணும். ஆளாளுக்கு ஒரு பாட்டு பாடணுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே பாட்டு பாடணும். அதே போல் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய செயல் நம்ம செய்யணுனாக்கா எல்லாரும் ஒன்றா செய்யணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். தேவனுக்குரிய காரியத்தை சேர்ந்து செய்யணும்.
ஒருமனப்பட்டு இருக்கிறது தான், ஒருமனப்பட்டு செய்கிறது காரியத்தை தான் அப்படி சொல்கிறாரு, ஒரே வாயினால் தேவனை துதிக்கணும் அப்படின்ட்டு. சரி, தேவனை துதிக்கணும், ஒருமனப்பட்டு இருக்கணும், அதுக்கு சில காரியங்கள் இருக்குது. நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயமாக இருக்கலாம். இப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்குதுன்னு நம்ம மனசுக்குள்ள கெட்ட சிந்தனை, துராலோசனை, வெறுப்பு, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் மேலே போவோம், இவங்கள பார்த்தா வெறுப்பு, அவங்கள பார்த்தாக்கா போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறது, இவங்கள பார்த்தா ஐயா நீ தள்ளி நெல், அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குனாக்கா சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுனாக்கா கண்டிப்பாக சகோதரர்கள் ஐக்கியம் வேணும், சகோதரர்கள் கண்டிப்பு வேணும். அந்த கண்டிப்பு இருந்தால் தான் நம்மளை சுத்தப்படுத்த முடியும். கண்டிக்கிறாங்கன்னு திருப்பி நம்ம அது பழைய பாட்டையே பாடினே இருக்கிறது. இப்போ கண்டிக்கிறாங்கனாக்கா உரிமையில் உள்ள இடத்துல தான் கண்டிக்க முடியும். இப்போ எவ்வளோ, அதாவது உலக ஜனங்களுக்கு போய் கண்டிக்க முடியுமா? நம்ம சகோதரனா ஏன் கண்டிக்கிறான்னா ஒரு உரிமை. இந்த உரிமை எடுத்துகிட்டு போய்ட்டு உலக ஜனத்துக்கிட்ட காட்ட முடியுமா? இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டினாக்கா, போன வாரம் ஆகிருக்கிறது. நான் ஃபஸ்ட்டு ஃபுட் டெலிவரி கொஞ்ச நாள் பண்ணியிருந்தேன். அப்போ தெரிஞ்ச பசங்க போன வாரம் கிடைச்சாங்க, உதறலாம் வீங்கிட்டு கவனிக்கல. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுகள் போகும்போது அப்போ சொல்கிறான், நோ கை காலம் சுஸ்தாகுண்ணா, உதறலாம் வீங்கிச்சுண்ணா. என்ன பண்ணாங்க, சண்டை ஆயிடுச்சு. ஏன் சண்டை ஆயிடுச்சு? அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணி போயிருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ கல்லறைக்கோ எங்கேயோ போயிருக்கிறாங்க. அங்கே 4 பேர் காஞ்சா அடிச்சுக்கிறாங்க. இவங்க போய்ட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க, இங்கே காஞ்சாவில் அடிக்காதீங்க, உடம்பு நல்லது இல்லை. யார் சொல்கிறது? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிறங்க. அங்கே போய்ட்டு அவனு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நீ நான் என்ன சொல்கிறது, நீ வைமாக்கிறேன் நீ போ, அப்படியே போய்ட்டு வாக்குவாதம். கடைசியில் அவங்க 4 பேர் சேர்த்து இவங்களை அடிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இது ஏன் சொல்ல வரேன்னா, உரிமை உள்ள இடத்துல தான் கண்டிப்பு இருக்கும். அப்போ நம்மளை சகோதரர்கள் நம்மளை கண்டிக்கிறாங்க, நம்மளை வேறு உலக பிரகாரம் ஜனங்க வந்து நம்மளை கண்டிக்க முடியுமா? நம்ம ஏற்றுக்குமா? நீ நான் வாரானா சர்ச்சைக்கு போகிற, அதெல்லாம் வானா, நீ நான் வாரம் சம்பாதிச்சு எடுத்து போய் தசம் பார்க்க அதோடு சேர்த்து பண்ணிக்க அப்படி சொன்னால் நம்ம ஏற்றுக்குமா? நம்மளுக்கு தெரியும் தசம்பாவம் கொடுக்குறது யாருக்கு? யாருது தசம்பாவம்? யாருது? நம்ம வச்சு நம்ம எடுத்து கொடுக்குறோமா? எவன் கொடுத்தாரு அதை நம்ம, அவர் ஒரு மூட்டை நிறைய கொடுத்தா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போய் கொடுக்குறோம், மிச்சம் நம்ம அங்கே வச்சுக்கணும். அது நமக்கு தெரியும். ஆனால் உலக ஜனங்களுக்கு ஒரு ஃப்ளோடு கடையில் ஒரு கிறிஸ்டின் வேலை பண்ணுறாரு. ஃப்ளோடு கடை வந்து முஸ்லீமு, அதில் ஒரு கிறிஸ்டின் வேலை பண்ணுறாரு. இப்போ அந்த ஓனர் எனக்கு கொஞ்சம் பழக்கம். அவர் சொல்லுவார், என்னன்னா இவர் மாதம் ஃபுல்லாக வேலை செய்கிறாருன்னா சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து சர்ச்சுக்கு காசு கொடுக்குறாரு. தேவையா? நான் சொன்னேன், அவருக்கு தெரியல நானும் சர்ச்சுக்கு போகிறேன்ட்டு. ஏன்னு சொல்கிறாரு, இப்படி பண்ணுறாருன்னா நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரில அந்த தசமபாகம் வெறும் நம்ம கொடுக்குற தசமபாகம் வண்டி தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுது. அது சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு திறமையை கொடுத்துருக்காரு, சுவாசத்தை கொடுத்துருக்காரு. முக்கியமாக அது சுவாசத்தை நின்றுச்சுனாக்கா தசமபாகம் நான் அடுத்த வேலை சாப்பாடு நம்ம குடும்பத்துக்கு யாருன்னா பார்க்க முடியுமா? அவ்வளோன்னு பண்ணுறவருக்கு நம்ம அது கொடுக்குற தசமபாகம் மட்டும் கண்ணு தெரியும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்போது ஏன் அப்படி இருக்கக்கூடாது சொல்கிறேன்னா, அதுதான் உலக ஜனத்துக்கு வந்து அவ்வளோதான் தெரியும். ஆனால் நம்மளோட சகோதர சகோதரிகளுக்கு எல்லாமே தெரியும். ஒன்றுக்கு ஒரு 10ஆம் அதிகாரம் 20-24 வாசிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும் பேய்களுடைய போஜனத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும்
அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடனே போஜனத்தை தேட கடவான். பிரயோஜனத்தை தேட கடவான். என்னக்கா அஞ்ஞானிகள், விஞ்ஞானி தெரியும். அஞ்ஞானி யார்? விஞ்ஞானினாக்கா நல்லா படிச்சுங்க, அஞ்ஞானினாக்கா படிக்காதுங்க. அப்படி இல்லை. ஞானினாக்கா தேவனை பற்றிய அறிவு பெற்றவர்கள்லாம் ஞானிகள். தேவனை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள். படித்து படிப்பால் கிடைக்கிற அறிவு பெருசு இல்லை, அது வந்து அழிஞ்சு போடுது. ஒரு சிலர் படித்து என்ன ஆகிடுவாங்க, பைத்தியம் ஆகிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் நல்லா இங்கிலீஷில் பேசுவாங்க, ஆனால் மென்டலாக இருக்குவாங்க. அதுதான் உலக பிரகாரமான படிப்பு. ஆனால் தேவனை பற்றி தெரிஞ்சிங்கனாக்கா அந்த ஞானம் இருக்கு பாரு, அது நம்மளுக்கு பைத்தியமாக ஆக்காது. மற்றவங்களுக்கு நம்ம பைத்தியக்காரமாக தெரியலாம் உலக ஜனத்துக்கு, ஆனால் நம்மளுக்கு அது எவ்வளோ பெரிய பொசிஷன் அது நம்மளுக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லலாம் இவனாப்பா வாரானா பைபிள் தூக்கின்னு போகிறான் அப்படின்ட்டு, அது ஒன்று தான் அவனுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே அந்த பைபிளுக்குள்ளே நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பொசிஷன் தெரியாது. அந்த பைபிள் மூலிமா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பொசிஷன் அவனுக்கு தெரியாது. அப்போது அஞ்ஞானிகள் பலியிடுகிற போல் நாம் பலியிடலாமா? அவங்க யாருக்கு பலியிடுறாங்க? பேய்களுக்கு. பேய்களுக்கு பலியிடுறவங்க இப்படி தான் வேண்டாம் விருப்பு வெறுப்பு, ஒருத்தர் மேலே அன்பாக இருக்குவாங்க, ஒருத்தர் மேலே கோபமாக இருக்குவாங்க. ஆனால் நம்ம தேவனுக்கு பலியிடுறோங்க. நம்ம அண்ணன் பாட்டு பாடியிருக்காரு, நாசம் பண்ணிக்கார். சிறு பலியாய் என்னை நானே தந்தேன், பரிசுத்த பலியாக என்னை மாற்றம். உன் வழியில் நான் நடக்க வந்தேன், என் உடலாவி முழுவதும் தந்தேன். இப்போ உன் வழியில் நான் நடக்க வந்தேனாக்கா நடக்க வந்துட்டீங்க, அப்படி நின்று கூடாது, முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். சிறு பலியாய் என்னை நானே தந்தேன், கொடுத்துட்டேன், முடிஞ்சிச்சா? ஒரு கடைக்கு போகிறீங்க, அரிசி பருப்பு வாங்குறீங்க சாப்பாட்டுக்கு, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அரிசி சாம்பார் ஆகிடுமா, சாப்பாடு ஆகிடுமா? அதுக்கு என்ன வேலை செய்யணும்? அது செய்யணும். ஒப்பு கொடுத்துட்டோம், ஒப்பு கொடுத்துட்டு பிறகு இதுக்கப்புறம் முடிச்சிட்டோம், நீ எப்படி நடத்திக்கணும் நடத்திக்கிட்டு விட்டுற முடியுமா? அதுக்கு நாம பிரயாசப்படணும். நாம் பிரயாசப்பட்ட வேண்டி தான் தேவன் அடுத்த வேலையில் அவர் செய்வார். முதல்ல நாம் பிரயாசப்படுத்தணும். எப்படி? அவருக்கு ஏற்ற பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுத்தணும். பேய்களுக்கு அல்ல, தேவனுக்கு நம்ம. அப்போ தேவன் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த வெறுப்பு விட்டு ஐக்கியம் எப்பவுமே இசைந்திருக்கணும். இந்த இசைந்திருக்கிறதுனாக்கா நான் கால் பண்ணுறதால சொல்கிறேன், நாங்கள் லேமினேட்டுக்கு ஜாயின் பண்ணுவோம். எப்படி ஜாயின் பண்ணோம்னாக்கா கிரெயின்ஸும் வரும். அந்த கிரெயின்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அது மேட்ச் ஆகலாம் எடுத்து போட்டு வேறு லேமினேட் போடணும். மிஞ்சி போனால் எவ்வளோ வருஷம் அது யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க? ஒரு 20 வருஷம். போனாக்கா ஒரு 20 வருஷம் பயன்படுத்துவோம். 20 வருஷம் பயன்படுத்துகிற அந்த லேமினேட்டுக்கு அவ்வளோ நாங்கள் மேட்ச் பண்ணுறோம். தேவன் நம்மளை எதுக்கு கூட்டிருக்காரு? அதுவும் அந்த லேமினேட் ஒட்டிட்டாக்கா அது எங்கே போய் மூலையில் இருக்குது, ஒரு கபோர்டோ டோரோ ஏதோ ஒன்று ஒரு மூலையில் இருக்குது, அதுக்கே அவ்வளோ பார்க்குறோம். நம்மளை எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு. பெற்றுக்கொண்டு மூலையில் உட்காந்துக்கோனாரா? ஆளுகை செய்யறதுக்கு. அப்போ ஆளுகை செய்கிற தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ளனாக்கா நம்ம இயேசு கிறிஸ்துவோட எந்த அளவுக்கு இசைந்திருக்கணும். வசனம் சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் காட்டு ஒலிவு மரத்துலேருந்து வெட்டி நல்ல ஒலிவு மரத்தில் ஒட்டு வச்சுருக்கீங்க. அப்போ ஒட்ட வச்சிருந்த நாம பிச்சுக்கின்னு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இப்படி ஒட்டுனா இப்படி பிச்சுன்னு போயிடக்கூடாது. ஒட்டதில் நம்ம நிலைச்சு நிற்கணும். இப்போ நிலைச்சு நின்னா மட்டும்தான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். இல்லை நானாக கேட்டேன், நீ தானே ஒட்ட வச்ச, நீ அனுபவிச்சுன்னு விட்டுற முடியுமா? போலான்ட்டு வெட்டி போட்டுருவார். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சௌந்தரபுத்தரை பற்றி ஏன் சொல்லணுன்னாக்கா, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுவார், நகைச்சுவையாக பேசுவார். அது 2 வாரத்துக்கு முன்னே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனந்துடணும். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இல்லைப்பா நான் இதுக்கு மேலே நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். ஏன் ஜாஸ்தி பேச மாட்டேன்? ஏன் அங்கே அவரோட எண்ணம் அப்படி தோணுச்சு? ஏன்னா பேசுனது வந்து உலக பிரகாரமான வார்த்தைங்க. அவருக்கு அந்த புத்தியை கொடுத்துருந்து இதுக்கு மேலே நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் அப்படின்னு புத்தியை கொடுத்துருந்து தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் வந்து தேவன் நேரம் வந்து கொடுக்கல, சகோதரர்கள் மூலிமா அந்த வார்த்தையை கொடுத்துருந்தால அவர் யோசிச்சார், இல்லை பிரதர் நான் இதுக்கு மேலே நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். ஏன்னா
சாரி கேட்டுக்கிறேன். ஜாஸ்தி பேச மாட்டேன்னு சொல்கிறது ஒரு விஷயம், சாரி கேட்டுக்கிறேன். அந்த மன்னிப்பு கொடுக்குறத விட மன்னிப்பு கேட்குற மனசு வேணும். அப்போ நான் சாரி கேட்டுக்கிறேன். இது வந்து உலக பிரகாரமாக இருக்கும், வந்து அதிகமாக சொல்ல மாட்டாங்க. அவன் பேசினா பேச கட்டி போடும். நான் இப்படி தான் இருக்குவேன். நான் கடுகு சொன்னதும் அந்த கடுகுக்கு ஒரு இது, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, நான் இப்படி தான் இருக்குவேன் அப்படின்னு நம்ம விதண்டாவாதமாக பேசக்கூடாது. நம்மளுக்கு சொல்கிறாங்களா, ஆமாம் சரி திருத்திக்கிறேன், அப்போ திருந்த பார்க்கணும். அந்த விதத்தில் சௌந்தரபுத்தருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நீதிமொழிகள் 29:15 வாசிங்க. சகோதரர்களுக்கு ஏன் நம்மளை கடிஞ்சிக்கிறாங்க? நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அப்போ கடிந்து கொள்ளுதல் நம்மளுக்கு எவ்வளோ தேவையானதாக இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கடிந்து கொள்ளுதல் இல்லைனாக்கா நம்மளும் ஒரு உலக பிரகாரமாக தான் போயிடுவோம். பவுல் பற்றி எடுத்துக்கினாக்கா சவுலாக இருந்து பவுலாக மாறினார். இப்போ சவுலாக இருக்கும்போது சில காரியங்கள் செய்தார் இல்லையா, அந்த காரியத்தை நம்ம அநேகர் செய்திருக்கோம். கரெக்டுங்களா? நீங்கள் எப்படி தெரியல, நான் செய்திருக்கிறேன். என்னன்னாக்கா எங்கள் அக்கா பையன் வந்து இப்போ பாஸ்டர், அவர் அப்போ சர்ச்சுக்கெலாம் போவார். அவர் நான் கிண்டல் பண்ணேன், என்னடா உங்கள் ஏசு கிறிஸ்து பாரு மியூசியம் தாடியும் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறாரு, வேணா நான் காசு தரேன் போய் சேவிங் பண்ணி விட்றா அப்படிலாம் கேட்டிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், நீ இவ்வளோ பேசுகிற இல்லையா, ஒரு நாள் நீ பைபிள் தூக்கி சர்ச்சுக்கு வர, அடுத்த வருஷம் தானே சொல்லியிருக்கேன் வார்த்தை அவருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்தால் தூக்கு மட்டும் செத்துருவேன் கண்டிப்பாக, பைபிள் மட்டும் கையில் எடுக்க மாட்டேன். அப்போ ஏன் சொல்கிறேன்னா, சவுலாக இருக்கும்போது என்ன பண்ணாரோ அதை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் பவுலாக மாறின பிறகு பண்ண காரியத்தை நம்ம செய்திருக்கிறோமா, அதுதான் நம்ம பார்க்கணும், அதை நம்ம செய்யணும். சவுலாக இருக்கும்போது செய்த காரியத்தை யார் வேணாலும் பண்ணலாம். உலக பிரகாரம் 100 ஜனங்கிறாங்களா, 99 ஜனம் பண்ணலாம் அதை. ஆனால் பவுலாக மாறினதுக்கு அப்புறம் பண்ண அந்த காரியத்தை பண்ணோம். அந்த காரியத்தை 100 பேரில் ஒருத்தர் பண்ணுறதுக்கே கஷ்டம். அதுதான் பண்ணோம். அப்போ அது எங்கள் அக்கா பையன் இப்போ பாஸ்ட் ஆகிட்டு போன வாரம் கடிச்சு சொல்கிறார், நான்ப்பா ஞாபகங்கதா, ஏன்னா ப்ரேயருக்குதா இன்றைக்கி நான் வேலை செய்யலை, நான் ப்ரேயருக்கு போனேன். நான்ப்பா வேலையோட ப்ரேயர் முக்கியமா, எனக்கு அந்த மாதிரி வேலையே வேணாப்பான்ட்டேன். நீயா இந்த வார்த்தை சொல்கிற, அன்றைக்கி என்ன கேட்டேன் ஞாபகங்கதா, நான் இன்னும் மறக்கலை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் அன்றைக்கி கேட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல, தேவன் என்னை இப்படி மாற்றினாரு, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, பரவாயில்ல, நீ வேலையை விட ப்ரேயருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் வேலை அர்ஜென்ட்டு, நீ வேலை அர்ஜென்ட்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை ஓனருக்கு நான் சொல்கிறேன் 2 நாள் லேட் ஆகுதுன்ட்டு. ஆனால் தேவன் நாங்கள் எனக்கு என்ன கிருபை கொடுத்தாருன்னா 2 நாள் இல்லை 2 வாரம் லேட் பண்ணியிருக்கிறேன். யாரா ஒத்துக்குவாங்களா? நம்ம ஒத்துக்குவோமா? அப்போது அந்த 2 வாரம் லேட் பண்ணதுக்கு அந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஓனருங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்கன்னா, பரவாயில்ல நான் எனக்கு வேலை நீட்டாக பண்ணிக்கணும்னா இன்னும் 2 நாள் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, எனக்கு வேலை க்ளீனாக விட்டேண்ணா, அடவடியாக பண்ணிட்டு போகிறோண்ணா. இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, வேற ஆளுன்னா யோசிக்கிறாங்கன்னா, இவனாப்பா இவ்வளோ லேட் பண்ணுறான், சொன்ன டைம் முடிக்கல. ஆனால் அவங்களோட தாட் என்னன்னா வேலை க்ளீனாக வரணும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த பொறுமை நம்மளுக்கு இருக்குதா? உலக பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பொறுமை இருக்குது. நம்ம இயேசுக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறோம், சகோதர ஐக்கியமாக இருக்கிறோம், வாரம்னா பைபிள் எடுத்து போகிறோம், டெய்லி பைபிளோட வசனம் படிக்கிறோம். நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்குதா? பொறுமை கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் அது தேவனுக்கு உரியதாக இருந்தால் கற்றுக்கலாம். அந்த பொறுமை வந்து நம்மளுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம், பொறுமை கற்றுக்கலாம். இது கண்டிக்கிறத பற்றி 1 கொரிந்தியர் 4:21 சொல்கிறார் பாருங்க. பேதுரு 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு. உலக பிரகார ஜனத்துக்கு போய் சொல்ல முடியுமா? அவரு சொல்லியிருக்க முடியுமா?
சொல்லியிருந்தா அவர் சும்மா விட்டுருவாங்களா? ஏன்னா அந்த காலத்தில் யாரோட ராஜ்யம் இருந்துச்சு? ரோம் ராஜ்யம். ரோம் ராஜ்யத்தில் போயிட்டு ரோம் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனத்தை போயிட்டு அவர் சொல்லியிருக்க முடியுமா? உலக பிரகாரமாக இப்போ நம்ம கூட உலக பிரகார ஜனத்துக்கு போய் நம்ம புத்தி சொல்ல முடியுமா? நீ நான் எனக்கு சொல்லிட்ட, எனக்கு எல்லாம் தெரியும், போ, நீ என்னோட அவ்வளோ படிச்சிட்டியா, நீ என்னோட பெரியாளா, நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கிறேன், நான் நினச்சா இப்போ எது வேணாலும் செய்ய முடியும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கண்டிக்கக்கூடியவர்கள் நம்ம சகோதர சகோதரிகள் தான் நம்ம கண்டிக்க முடியும். நம்மளை கண்டிக்கக்கூடியவர்களும் நம்ம சகோதர சகோதரிகள் தான். அப்போ அந்த உரிமை அவருக்கு யார் கொடுத்தது? அந்த உரிமை அவருக்கு எப்படி கிடைச்சிச்சுனாக்கா இயேசு கிறிஸ்து மூலிமா. அவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறதால, நம்மளும் இயேசு கிறிஸ்துவ இருக்கிறதால நம்மளை கண்டிக்கிறாரு. இப்போ இந்த கண்டிக்கிற விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயம், ஒரு சகோதரர் ஒருத்தர் கண்டிக்கிறாருன்னா ஃபஸ்ட் ஒன் மாதிரி வெறும் சபைக்குள்ள கரெக்டாக இருக்கிறாங்கப்பா, வெளியே எப்படின்னா இருக்கட்டும், அந்த அந்த விஷயம் நம்மளுக்கு வேணாம், சர்ச்சுக்கு வரும்போது கரெக்டாக இருக்கிறாங்களா, அவ்வளோதான், அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படி நம்ம விட்டுற முடியுமா? நம்ம மூப்பர்கள், நம்ம வர்மபுத்தர்களோ, இப்போ நான் ஒரு வெளியே சர்ச்சில் யோகியமாக நடந்துக்கிறேன், வெளியே போய்ட்டு தப்பு பண்ணிடுறேன், அப்போ அந்த விஷயம் வந்து வர்மபுத்தர் தெரியுதுன்னு வச்சுக்கோ, அப்போ அவர் பரவாயில்லப்பா, நீ வா சர்ச்சுக்கு, நீ சர்ச்சில் கேட்டாக்கிறியா, வா போதும் அப்படின்னு சொல்லுவாரா? சொன்னால் அவர் மூப்பராக இருக்க முடியுமா? மற்றவங்க கேள்வி கேட்குவாங்க. ஏன்னா உன் சபைக்கு தான் வரான், இந்த மாதிரி வேலையை பண்ணுறான், இவனை போய் நீ சர்ச்சில் சேர்த்து வச்சுக்கிறிய அப்படின்னாக்கா அதுக்கு யாரோட பேருக்கு அடி வாங்கத்தாங்க? இயேசு கிறிஸ்துவோட பேருக்கு அடி வாங்க. அப்போது அவரோட பேருக்கு எடுக்கூடாதுனாக்கா வரும்போது அப்போ நான் தப்பு பண்ணுறத ஒன்று கண்டிக்கணும், கண்டித்து நான் திருந்தலையா ஏன்னா வெளியே தான் பார்க்குவேன் ஆச்சுங்களா? இப்போ வர்மபுத்தர் அப்படி பண்ணும்போது எல்லாருக்கும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? நம்ம பண்ணுற தப்பு இயேசு கிறிஸ்துவோட பேரும் பொறுத்து தேவனுடைய பேர் முக்கியமாக அடிவாங்க. அப்போ அவர் யாரை பார்க்குவார்? தேவனை பார்க்குறா, நம்மளை பார்க்குறா, யார் முக்கியம்? தேவன் தான் முக்கியம். அப்போ நம்மள என்ன பண்ணுவார்? நீ போயிடுப்பா, ஒலிவு மரத்து கலையிலேருந்து ஒட்டி வச்சார் இல்லையா, பிச்சு போடுறேன், நான் வேறு ஒட்டி வச்சுக்கிறேன் அப்படி. ஏன்னா நீ வந்து சரியான தகுதி இல்லை உனக்கு, அப்போ நீ தகுதி இருந்துட்டு நீ போயிடு, அதுக்கு வேறு யார் தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி நான் இங்கே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணுவார். ஸோ அப்போது நம்மளுக்கு கடிந்து கொள்வது முக்கியமாக வேணுமா இருக்குது. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:14 வசனம். 13வது அதிகாரம் 14 வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இந்த ஐக்கியம் நம்ம அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். வார்த்தைகளை ஜெயம் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம்.